இது புரட்சியாளர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுடைய வெண்கல சிலை. இந்த சிலை நிறுவுவதற்கு அல்லது இந்த சிலை தங்கவயல் வருவதற்கான காரணங்கள் நாங்கள் தான் என்று மார்த்தட்டி கொள்ளும் கூட்டங்கள் 1000 இருந்தாலும் இப்பொழுது இருக்கும் மாவட்ட ஆட்சியாளர் இந்த மாத கடைசியில் ரிட்டையர்ட் ஆக போகும் ரவி அவர்களுக்கு இந்த சிலையினுடைய பெருமை போய் சேரும் என்பது உண்மை. இப்ப நாம பார்த்துன்னு இருக்கிறது நகரசபை வளாகத்துக்குள்ள இருக்கிற டாக்டர் B.R. அம்பேத்கர்னுடைய சிமெண்ட் சிலை. இந்த சிலை நிறுவுவதற்கு முன்பும் பின்பும் நடந்த கதைகளும் மன உளைச்சல்களும் அதிகமாக இருந்தும் 1993-94 காலகட்டத்தில் நிறுவப்பட்ட சிலை. இந்த சிலை சிமெண்டால் ஆன சிலையாகும். இந்த சிமெண்டால் ஆன சிலை நிறுவப்பட்டு பல ஆண்டுகள் ஆனதால் அம்பேத்கர் சிலைக்கு பின்புறம் இருக்கும் முதுகு பகுதியில் விரிசல்கள் ஏற்பட்டு எப்பொழுதும் உடைந்து விடக்கூடிய சூழ்நிலை இருந்ததை SSD சேனல் மூலமாக முதலில் நாங்கள் வெளிப்படுத்தினோம். வெளிப்படுத்திய பிறகு தொடர்ந்து நாங்கள் இதை கண்மறைவு போராட்டமாக அதிகாரிகளிடமும் அரசியல்வாதிகளும் போராட்டங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். நகரசபை தலைவர் வள்ளல் முன்சாமி அவர்கள் இருக்கும் பொழுதே இந்த சிலையை வெண்கல சிலையாக மாற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம். முயற்சிகள் எடுக்கப்பட்டது. இது பின்புறம் கழுத்திலிருந்து இடுப்பு வரையில் வெடிப்புகள் விட்டிருந்தது. அது பூசு வேலை செய்து மூடிவிட்டார்கள். இருந்தாலும் வள்ளல் முன்சாமி அவர்கள் காலகட்டத்திலேயே அவர் தலைவராக இருக்கும் பொழுது இதை நிறுவ வேண்டும் என்று பல முயற்சிகள் மேற்கொண்டோம். ஆனால் எது கால தாமதமானது. இறுதியாக இந்திரா காந்தி நகரசபை தலைவராக இருக்கும் பொழுதும் ஒரு புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது நிலுவையில் இருந்தது. பணம் இல்லாத காரணத்தால் இந்த சிலை நிறுவப்பட தாமதமாகிறது என்றது கூட பலர் பல விதமாக கூறிக்கொண்டு வந்தார்கள். இருந்தும் நாங்கள் MLA-விடமும் அதிகாரிகளிடமும் அரசியல்வாதிகளிடம் தொடர்ந்து இதை வலியுறுத்தி கொண்டே வந்திருக்கிறோம். இப்பொழுது இருக்கும் மாவட்ட ஆட்சியாளரான ரவி அவர்கள் தங்கவயலுக்கு பல முறை விஜயம் செய்த பொழுது இந்த சிலையை பற்றி நாங்கள் கூறிக்கொண்டு வந்திருக்கிறோம். இறுதியாக 2 திங்களுக்கு முன்பாக 2 மாதங்களுக்கு முன்பாக மாவட்ட ஆட்சியாளர் ரவி அவர்களிடம் வள்ளல் முனுசாமி, SSD நியூஸ் சேனல் மற்றும் சிலர் அவரை கோலாரில் அவர் அலுவலகத்தில் சந்தித்த பொழுது இதை மாற்றியே தீர வேண்டும் என்று நாங்கள் முன்மொழியும் போது அவர் கூறினார், எனக்கு இது முதலே நீங்கள் அறிவித்திருந்தால் நான் எப்பொழுதோ செய்திருப்பேன், நான் இதை செய்து கொடுத்திருப்பேன், ஆனால் இந்த முறை நான் செய்து கொடுக்கிறேன் என்று அவர் நம்மிடம் கூறியிருந்தார். இப்பொழுது வெண்கல சிலை தங்கவயலுக்கு சுமார் 25 நாட்கள் ஆகிறது. இது புதுப்பிக்கும் பணிகள் இன்னும் 1-2 தினங்களில் நடக்கப் போவதாக நமக்கு விஷயம் வந்திருக்கிறது. எதுவாக இருந்தாலும் சரி, தங்கவயல் என்றாலே அம்பேத்கர் என்றாலே தங்கவயல் என்ற ஒரு இரத்தமும் சதயமாக பிணைந்திருக்கும் தங்கவயலில் புதியதாக வெண்கல சிலை நிறுவப்பட இருப்பதால் அது இன்று நடக்கலாம், நாளை நடக்கலாம், நாளை மறுநாளும் நடக்கலாம். இது இந்த வாரத்திற்குள்ளே இந்த சிலை புதிய வெண்கல சிலை நிறுவப் போவதாக நமக்கு தகவல்கள் வந்திருக்கிறது. இதை முதலில் செய்தியாக வெளியிட்டதும் நாம் தான். இப்பொழுது புதிய சிலைகள் வெண்கல சிலை நிறுவப்பட போவதாக செய்தி வெளியிடுவதும் நாம் தான். SSD நியூஸ் சேனலுக்கு பெயரும் புகழும் அவசியம் அல்ல. நினைத்ததை சாதிக்க வேண்டும், நினைத்ததை செய்து காட்ட வேண்டும் என்ற போராட்ட குணம் உள்ள ஒரு சேனல் தான் SSD நியூஸ் சேனல். இன்னும் 2-3 நாள்ல இங்க புதிய பாபா சாஹேப் வெண்கல சிலை நிறுவப்படும் என்ற அதிகாரப்பூர்வ தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த சிலை மீண்டும் கூறுகிறோம், இந்த சிலை நகரசபை வளாகத்தில் வருவதற்கு முக்கிய காரணம் தற்பொழுது இருக்கும் மாவட்ட ஆட்சியாளர் ரவி அவர்களே காரணம். ஏனென்றால் இதை நாங்கள் 5 வருடமாக தொடர்ந்து கண்காணித்து வருவதால், பின்பற்றி வருவதால், முழு விஷயமும் இதில் நாங்கள் அறிந்திருப்பதால் அம்பேத்கர் வெண்கல சிலை மட்டுமல்ல, இன்னும் என்னென்ன நடக்கப் போவது என்பதை SSD நியூஸ் சேனல் மூலமாக வெளிப்படுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த சிலை தங்கவயலுக்கு வருவதற்கான முதல் சுழி போட்டதே SSD நியூஸ் சேனல் என்பதை நாங்கள் பெருமிதமாக எடுத்துக்கொள்கிறோம். காரணம் என்னவென்றால் இவர் புரட்சியாளர் மட்டுமல்ல, வழிகாட்டி.
வழிகாட்டி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் வெண்கல சிலை இன்னும் 2 நாட்களில் நகரசபையில் நிறுவப்படும்.